ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நான் வந்து உங்க கூட என்ன ஒரு வீடியோ ஷேர் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா, பெங்களூரில் வந்து நான் ஷூட் பண்ணுற ஃபஸ்ட்டு டே இன் மை லைஃப். அதாவது மார்னிங்லேருந்து ஆஃப்டர்நூன் வந்து நான் எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறத அந்த வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ காலையில் வந்து ஒரு 5:30 அந்த பக்கமாக எழுந்திரிச்சிட்டேன் அப்படிங்கிறதுனால பால் வச்சு குடிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அப்புறமா இங்கே கேஸ் வந்து சென்ட்ரலைஸ் தான் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ கீழே வந்து ஒரு பிளாக்ல இருக்கும். அங்கே நம்ம வந்து சிலிண்டரை வந்து ஃபிட் பண்ணிட்டோம்னா அந்த மாதிரி ஆன் ஆர் ஆஃப் பட்டன் மாதிரி இருக்கும். ஸோ அதை நம்ம கிளிக் பண்ணிட்டோம்னாலே கேஸ் வந்து சப்ளை ஆயிரும். ஸோ இப்போ வந்து சாதம் வச்சுக்கலாம். ஊரில் வந்து நாங்கள் வந்து நொய் அரிசி, அதாவது குருணை தான் வந்து சாப்பிட்டு பழக்கம். இங்கே வந்து அந்த இது எங்கேயே தேடி தேடி பார்த்தேன், கிடைக்கவே இல்லை. ஸோ அப்படிங்கிறதுனால சோனா மசூரி தான் வாங்கியிருக்கேன். ஸோ சாதத்துக்கு தேவையான அளவு வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ பாலுமே வந்து நல்லா வந்து ஹீட் ஆயிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு காஃபி போட்டுக்கலாம். அப்புறமா பெங்களூர் வந்து சில பேர் கேட்டிருந்தீங்க, என்னோடய மெயிலில் வந்து 2 பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, பெங்களூர் வந்து எப்படி இருக்குது, உங்களுக்கு செட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி. பெங்களூர் வந்து நாங்கள் ஆல்மோஸ்ட் சம்மர் வந்து ஸ்டார்ட் ஆகிற ஸ்டேஜில் வந்திருக்கோம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் மேனேஜபிளாக இருந்துச்சு. இதுவே கோல்டான டைமில் வந்திருந்தோம் அப்படின்னா ரொம்பவே கஷ்டமாக இருந்திருக்கும். இப்போவே வந்து எங்களால் கிளைமேட் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு சிரமமாக தான் இருக்குது. எனிவே சம்மர் டைமில் வந்ததுனால ரொம்பவே நல்லது. ஸோ இப்போ வந்து காஃபி வந்து போட்டுட்டேன். ஸோ குடிச்சிட்டு அடுத்த வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடியே ஒரு யோசனை, ஸோ சாதத்தையும் வச்சு விட்டோம்னா அது சைட் பை சைட் ரெடி ஆகிட்டுருக்கும் அப்படிங்கிறதுனால ஸோ சாதத்தை வந்து அரிசி வந்து க்ளீன் பண்ணிவிட்டு வச்சு விட்டு போயிட்டோம்னா நம்ம குடிக்கிற டயத்துக்குள்ளே முக்கால்வாசி ரெடியாகி முடிஞ்சிடும் அப்படிங்கிறதுனால அரிசி வந்து கழுவிட்டுருக்கிறேன் ஃபுல்லாக. ஸோ அப்புறமா வந்து என் ஹஸ்பண்டும் என் பையனும் தூங்கிட்டு தான் இருக்காங்க. அவங்க 2 பேரும் எந்திரிக்க முன்னாடி தான் நான் வந்து லஞ்ச் வேலையெல்லாம் முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வேகமாக பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அப்புறமா வந்து பால் பாத்திரத்தை வந்து கழுவி க்ளீன் பண்ணிவிட்டு ஸோ புதுசாக வந்து பாலை வந்து காய்ச்சி வச்சிடுறேன். ஸோ அப்படின்னா தான் என் பையன் எந்திரிக்கும் போது கரெக்டாக இருக்கும் குடிக்கிறதுக்கு. ஸோ இப்போ வந்து ஓப்பன் பண்ணலாம் கதவை, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது வந்து பால்கனின்னு வச்சுக்கோங்க. ஸோ சரியாக கூட விடியலை, பயங்கரமாக கோல்டாக இருந்தது. ஸோ அதனால் நான் கொஞ்சம் நேரத்தில் வந்து உள்ளே வந்துட்டேன். காஃபியை கூட ஃபுல்லாக குடிச்சு முடிக்கல. ஸோ கத்திரிக்காய் வந்து வறுவல் மாதிரி பண்ணிவிட்டு ரசம் வச்சுக்கலாம் சிம்பிளாக, அதுதான் இன்றைக்கி பிளானாக இருந்தது. ஸோ ஊர்லேருந்து கத்திரிக்காய் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஸோ அந்த கத்திரிக்காயை வச்சு தான் வந்து நான் இன்றைக்கி வந்து ஒரு ஃப்ரை மாதிரி பண்ண போகிறேன், வறுவல் மாதிரி. நான் ஆல்ரெடி வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். நீங்கள் பெங்களூர்னு இல்லை, பொதுவாகவே வந்து நீங்கள் ஒரு இடத்துலேருந்து மற்ற இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு 1 ஆர் 2 டேஸ்க்கு வந்து குக்கிங் பண்ணுற அளவுக்கு வந்து நீங்கள் திங்ஸ் எல்லாம் அவங்க கூட கேரி பண்ணுறது ரொம்பவே நல்லது. நீங்கள் பேபி வச்சுருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில். ஸோ எங்கள் அம்மா வந்து கொடுத்து விட்ட திங்ஸ் வந்து எனக்கு அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னே வந்து சொல்லலாம். ஸோ மாவுமே வந்து அரைச்சி கொடுத்து விட்டுருந்தாங்க. ஸோ அதனால் இவனுக்கு கொஞ்சம் பிரச்சனையே இல்லாமல் போய்கிட்டு இருந்தது. ஏன்னா நார்மல் அரிசி குக் பண்ணோம்னா இவன் சாப்பிட மாட்டான், குருணை சாப்பிட்டு பழகிட்டு. ஸோ அதனால் அதுக்கே கொஞ்சம் டிலே ஆகிட்டு இருந்தது இவனுக்கு ஃபுட் ரொட்டீன் வந்து கரெக்ட் ஆகுறதுக்கே. ஸோ அதனால் நீங்கள் வீட்டிலேருந்து வரும்போதே ஒரு 1 ஆர் 2 கேஜிஸ் வந்து அரிசி, சுகர், பேபியை கேரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா பேபிஸ்க்கு வந்து என்னென்ன எசென்ஷியலோ அதெல்லாம் எடுத்து வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது என்ன கேட்டால். ஸோ நான் கொண்டது வந்து அவ்வளோ எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஸோ இப்போ வந்து கத்திரிக்காய் வறுவலுக்கு வந்து ரெடி பண்ணிட்டேன். ரொம்பவே பேசிக்கான ஒரு வறுவல் தான். ஸோ ஸ்டவ்வில் வந்து ஒரு பாத்திரம் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கடுகு, சீரகம் இதெல்லாம் அங்கே அம்மா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தது தான். இன்னும் நான் கடைக்கு பெருசாக போல், ஹஸ்பண்டை தான் விட்டு அரிசியெல்லாம் வாங்கிட்டு வர சொன்னேனே. ஸோ கடுகு, சீரகம்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கு அடுத்து ஒரே ஒரு பச்சை மிளகா, அப்புறமா வந்து மீடியம் சைஸில் ஒரு ஆனியன் வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். சில பேர் வந்து இதில் இஞ்சி பூண்டு ஆட் பண்ணுவாங்க. எனக்கு கத்திரிக்காய் கூட இஞ்சி பூண்டு சேர்த்து சாப்பிட்றது அவ்வளோவா வந்து பெருசாக பிடிக்காது வறுவலுக்கு. ஸோ அப்படிங்கிறதுனால வெங்காயம் வந்து நல்லா வதங்கின உடனே வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயை வந்து எடுத்து ஆட் பண்ணிட்டேன். அப்புறமா கத்திரிக்காய் வந்து கருத்து போகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் தண்ணியில் தான் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கணும், அப்படி தான் கருத்து போகாமல் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து கத்திரிக்காய் ஓரளவு எண்ணெயில் வதங்கினதுக்கு அடுத்தது கூட வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வந்து
மஞ்சள் தூள், அப்புறமா தேவையான அளவு சால்ட் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஓரமாக வச்சுருங்க. ஒரு 7 to 8 மினிட்ஸில் வந்து கத்திரிக்காய் வந்து ரெடி ஆயிரும். ஸோ அப்புறமா சாதம் வந்து இங்கே ஆல்மோஸ்ட் வந்து ரெடி ஆகிற ஸ்டேஜ் வந்துடுச்சு. ஸோ இப்போ வந்து ரசம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக மிக்ஸி வந்து ஷிஃப்ட் பண்ணதில் மிக்ஸி வந்து எனக்கு அதாவது இந்த வயர் கனெக்ஷன் கட் ஆனதுனால அதை வந்து யூஸ் பண்ண முடியல அப்படிங்கிறதுனால ரசம் வந்து இந்த ஆட்டுக்கல் சொல்லுவாங்கள்ல, அந்த கல்லில் தான் வந்து இடித்து வச்சேன். ஸோ இதுவுமே டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு டிஃப்ரெண்ட்டாக. மிக்சியில் அரைக்கிறத விட இது ரொம்பவே நல்லா இருந்ததை நான் ஃபீல் பண்ணேன். ஸோ மிளகு, சீரகம், அப்புறமா வந்து பூண்டு, மிளகாய் இதெல்லாம் தட்டி வச்சுக்கிட்டேன். ஸோ இப்போ வந்து கத்திரிக்காய் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ அதை வந்து ஷிஃப்ட் பண்ணிவிட்டு இதே பாத்திரத்தில் தான் வந்து ரசம் வைக்க போகிறோம். ஸோ இப்போ வந்து ரசம் தாளிக்கிறதுக்கு வந்து அதே சேம் 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கடுகு, சீரகம் எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது ரெண்டுமே வந்து நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அடுத்து நம்ம இடித்து வச்சுருந்தோம்ல மிளகு, சீரகம், வெள்ளைப்பூடு அதெல்லாம் அந்த மிக்சரை எடுத்து இதில் போட்டு ஒரு 2 நிமிஷம் வந்து குக் பண்ணிவிட்டு ரசத்துக்கு தேவையான அளவு புளி, அப்புறமா வந்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளி வந்து கரைச்சி வச்சுருந்தேன். அப்புறமா தேவையான அளவு சால்ட் எல்லாத்தையும் இது கூடவே ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா ரசத்துக்கு தேவையான அளவு தண்ணியெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு ரசத்தை வந்து ஒரு பக்கம் விட்டுருங்க. ஸோ இப்போ வந்து ரைஸ் வந்து சாதம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து வடிக்க போகிறேன். ஸோ நான் எப்போவுமே வந்து அரிசி சாதம் வந்து வடிச்சேன்னா அந்த மாதிரி கிளிப் போட்டு தான் வடிப்பேன். ஸோ இப்போ ரசமும் வந்து சுற்றி நல்லா நுரைச்சி வந்து ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி கூட இல்லைன்னா நான் வந்து ஷாப்பிங் பண்ணல அப்படிங்கிறதுனால ஒரு முக்கியமான டிப் என்னென்னா, ரசம் கொதிச்சு வந்து அந்த கொதி வரும்போது ஒரு கால் டீஸ்பூன் இல்லை, ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு வந்து தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு சின்ன டிப்பாக கூட எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ என்னென்ன ரெடி பண்ணியிருக்கேன்னா, கத்திரிக்காய் வறுவல், அப்புறமா வந்து ரசம். ரொம்பவே சிம்பிள், ஒரு பேசிக்கான ஒரு லஞ்சு தான். ஸோ சாதம் வந்து அந்த பக்கமாக வந்து வடிஞ்சிட்ருக்கு. பால் வந்து காய்ச்சி எடுத்து வச்சாச்சு. ஸோ மார்னிங் ரொட்டீன் வந்து முடிஞ்சது. ஸோ அப்புறமா வந்து ஒரு 10:30 பக்கத்தில் ஆச்சு. அவனுக்கு சாப்பாடெல்லாம் ஊட்டி முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் விளையாட விட்டதுக்கு அடுத்து குளிக்க வைக்க போகிறேன். நான் பெருசாக எதுவுமே செட் பண்ணலை. சும்மா லக்கேஜில் உள்ள துணி எடுத்து அப்படியே தான் வச்சுருக்கேன். ஸோ இனிமேல் தான் டைம் கிடைக்கும் போது தான் பண்ணணும், ஒவ்வொன்றா செட் பண்ணணும். ஸோ அவனுக்கு வந்து குளிக்க போகிறதுக்கு வந்து ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்து வச்சுட்ருக்கேன். நான் அப்போ வந்தோடனே வந்து அவனுக்கு ரெடி பண்ணி விட்றதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால. ஸோ இப்போது சார் வந்து ரெடி ஆகிட்டார். அப்புறமா வந்து துணியை வந்து மிஷினில் போட்டு விட்டுருந்தேன். ஸோ அதை வந்து காய போடுறதுக்கு வந்து நானும் தம்பியும் வந்து கிளம்பிட்டோம். வந்து அவனுக்கு ஏதாவது ஸ்நாக் மாதிரி பண்ணி கொடுத்துட்டு அவனை தூங்க வைக்கணும். இதுதான் வேலை. ஸோ இப்படி தான் என்னோடய ஒரு நாள் பொழுது வந்து, அதாவது மார்னிங்லேருந்து ஆஃப்டர்நூன் வந்து நியூ ஹவுஸில் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.